கிராவிட்டிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் கிராவிட்டி. நீங்க அதுல போய் உட்காருங்கன்னா அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கிராவிட்டிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்ல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நாம இந்த ஆகாயத்துல பறக்காம தரையில நிக்கிறதுக்கும் அந்த பால் கீழே விழுந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கிராவிட்டி தான். இது ஒரு இயற்கையான சக்தி. கிராவிட்டி இல்லாம நம்ம வாழ்றது சாத்தியமே இல்லை. கிராவிட்டி தான் இந்த பூமி அதோட கோருக்கு நம்மளை இழுத்து வச்சிருக்கு. கிராவிட்டி ஏன் நம்மளை இழுத்து வைக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த பூமி ஒரு பெரிய மாஸ், நம்மளுமே ஒவ்வொரு மாஸ் தானே. இந்த பூமியோட ஃபோர்ஸை விட நம்மளோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அதோட சென்டரை நோக்கி தான் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ பூமியோட சென்டர்ங்கிறது அதோட கோரை குறிக்குது. நாம அதோட சர்ஃபேஸ்ல இருக்கும். அப்ப நம்ம சர்ஃபேஸ்ல இருந்து கீழே சொல்றது அதோட கோர் பகுதியை தான் நம்ம சொல்றோம். அப்போ பூமி அதோட கோருக்கு நேராக தான் நம்மளை இழுக்குது. ஆனா நம்ம அதை கீழே நம்மளை இழுத்து வச்சிருக்குன்னு சொல்றோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கல? இந்த அட்மாஸ்பியர்ல இன்னும் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. ஃப்ரிக்ஷன், ஏர் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட ஃபோர்ஸஸ் எல்லாம் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸை எதிர்க்கும். இருந்தாலுமே இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அதோட சக்தி குறைஞ்சிரும். அக்கா, ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லையா? ஸ்பேஸ்லயே கிராவிட்டி இருக்கு. இது எர்த் ரொம்ப பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் தானே. அப்ப இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப தூரத்துக்கும் இருக்கும். ஆனா ஸ்பேஸ்ல எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரே ஸ்பீட்ல கீழே விழும். அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே ஸ்பீட்ல கீழே விழும்போது அந்த ரெண்டுமே மோதிக்காது தானே. ஒன்னு கீழே இன்னொரு மேலன்னு ஒரே ஸ்பீட்ல ரெண்டுமே தட்டிக்காது. அப்போ அந்த கிராவிட்டி இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. கிஃப்டா ஒரு டவுட், நம்ம குதிக்கும் போது மேல போறோம்ல, அப்ப கிராவிட்டி இல்லையா? அப்பவும் கிராவிட்டி ஆட் பண்ணுது. ஆனா நம்ம குதிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். நம்ம இந்த கிரவுண்ட்ல ஜம்ப் பண்றதுக்காக நாம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். அப்போ அந்த ஃபோர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு கிராவிட்டி எதிர்த்து நிற்கும். அதனால கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மேல போறோம். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி கிராவிட்டியோட புள்ளால நம்ம கீழே வரோம். கிராவிட்டி நம்ம இழுக்குதுல, அப்ப நம்ம ஏன் பூமிக்குள்ள போகாம அதுக்கு சர்ஃபேஸ்லயே நிக்கிறோம்? கிராவிட்டி நம்மள பூமி இல்லாட்டி இழுக்கு தானே. அதே நேரத்தில் இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, பூமியோட சர்ஃபேஸ், இந்த கிரவுண்ட் நம்மள மேலோட்டு புஷ் பண்ணுது. அப்போ இது கீழோட்டு இருக்குது, இந்த பூமி சர்ஃபேஸ் மேலோட்டு புஷ் பண்ணுது. அப்ப ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். அதனால நம்ம இந்த சர்ஃபேஸ்லயே நிக்கிறோம், உள்ள மூழ்கி போகாம இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பை குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.